இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கே சிறகடிக்காத சீரியலில் ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு எபிசோடு இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு சைடில் பேரலாக இப்போ கிறிஷை தத்தெடுக்கிற ட்ராக் ஓடிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் விஜயா தனக்குத்தானே ஒரு ஆப்பை வச்சுட்டு இருக்காங்க. தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த டான்ஸ் கிளாஸில் தெரிஞ்சிருச்சு. ஸோ டான்ஸ் கிளாஸில் ஆளே வரலங்கிறதுனால பார்வதி கொடுத்த ஐடியாவை கேட்டு இப்போ ஃப்ரீயாக இப்போ முதல் ஒரு மாதத்துக்கு இப்போ இது தரோம், நாங்கள் டான்ஸ் சொல்லி தரோம், அதுக்கப்புறம் போக நீங்கள் காசு கொடுத்தா போதும் அப்படி இப்படிலாம் வசனத்தெல்லாம் பேசி ஆள் சேர்த்து இப்போ ஒரு 6 பேர் சேர்ந்துட்டாங்க. அதில் கடைசியாக சேர்ந்த அந்த 2 பேர் தான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு காதல் ஜோடி. அவங்க அப்பா ஒரு டெரரான ஆள், அந்த பொண்ணோட அப்பா. அவர் இந்த பொண்ணை லைவ் லொக்கேஷன் போட்டு ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு இடம் வேணும்னு இந்த டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இதெல்லாம் தெரியாமல் அப்பாவியாக விஜயா ஆள் வந்துட்டாங்க சூப்பர் அப்படிங்க. உடனே இவங்க 2 பேத்துக்கு வேறு ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் நேற்றே வந்தீங்கல்ல, ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்களோ போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட அந்த பொண்ணு பின்னாடியே அந்த பையன் போகிறார். நீங்கப்பா அந்த பொண்ணு பின்னாடியே போகிற, பசங்களாம் இங்கே போய் மாற்றுங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ பொண்ணும் பையனும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நின்னதுக்கப்புறமா குரு வணக்கம் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு இப்படி பார்க்கணும், இப்படி பண்ணணும், இப்படி கையை வைக்கணும், இப்படி காலை தூக்கி தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரத கலைங்கிறது ஒரு அப்படியே கலைத்தாய் மனசு வச்சாதான் உங்களுக்குலாம் வரும், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் 1 மணி நேரம் கிளாஸு. ஸோ முதல்ல குரு வணக்கம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணையே வேறு பார்த்துட்டு ஆடிட்டு இருக்காரு. அவர் பேர் தீபன், அந்த பொண்ணு பேர் ரதி. ஸோ தீபன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க சிம்பிளாக. அதே சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சீரியலுக்கு தேவையான நடிப்போடு சூப்பராக பண்ணுறாங்க. அது சீரியலுக்கு தேவையான நடிப்பு அப்படிங்கும்போது எப்படி ஆகும்னா கொஞ்சம் லைட்டாக மிகையாக ஒரு விஷயத்தை பண்ணணும், நார்மலாக இருக்கிறத விட. அது அந்த பையன் சூப்பராகவே பண்ணுறாரு. கரெக்டாக அதை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா பிரேக்கில் இவங்க 2 பேரும் சந்திச்சு இந்த அப்பா விடலைங்கிறனால தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம வெளில எங்கேயும் பார்க்க முடியலங்கிறதுக்கு. இங்கே நம்ம பேசாமல் ஜாலியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசி ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு முத்தெல்லாம் கொடுக்க வராரு. அந்த சமயத்தை டக்குன்னு பிரேக் முடிஞ்சு வாங்கன்னு கூப்பிட்டதுனால உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறமும் நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லி தரீங்க, வேறு எந்த கிளாஸ்லையுமே இந்த அளவுக்கு சொல்லி தந்தது இல்லைன்னா ஐஸை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா கிளாஸை விட்டு அனுப்பிடக்கூடாதுன்னு. ஆமாம் மாஸ்டர், உங்களை இப்போ மாஸ்டர்னு வேறு கூட ஆரம்பிச்சாங்க. இனிமேல் உங்களை நான் மாஸ்டர்னு மட்டும் தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு ஆன்டின்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னதுனால மாஸ்டர் நீங்கள் சூப்பர் மாஸ்டர், நீங்கள் செம்ம மாஸ்டர், நீங்கள் கெத்து மாஸ்டர் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பையனும் பொண்ணும் நல்லா ஏற்றி விடுறாங்க. அந்த பையனை எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நிறைய போடுறாரு. மாஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க? டி நகரா? நான் அந்த வழியாக தான் போவேன், நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் மாஸ்டர், ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டான்ஸ் எல்லாம் வேறு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கற்றுக்கிட்டு கிளாஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஜூஸ் எனக்கு மட்டும் போடும், மற்றவங்களுக்குலாம் போட்டால் கட்டுப்படி ஆகாதுன்னு விஜயா இப்போ ரொம்ப இப்போ சிக்கனமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆள் இது தராமல் ஒரு பெரிய ஃபீஸ் வாங்காமல் முதல் மாதம் கற்றுறாங்கல்ல, அதனால். ஸோ இதுக்கு பிறகு இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா வீட்டில் இப்போ கோபமாக இருக்க ஸ்ருதியை தேத்தி உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன், நம்ம டின்னர் சாப்பிட்லாம், ஒன்றா வெளில போகலாம், ஷாப்பிங் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு போய் அந்த ஸ்டூடியோவுக்கு போய் சண்டை போட்டதை, அவங்க அம்மா விஷயத்தை இவங்களுக்கு மேலே கோவப்பட்டதை முடிச்சு விட்டுறாரு ரவி எப்படியோ. இதுக்கு பிறகு இப்போ முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுதே அங்கே மனோஜ் வந்துடுறாரு. மனோஜ் வந்த பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இப்போது அந்த இவர் வந்துடுறார். அந்த டான்ஸ் கிளாஸ் முடித்து இப்போ விஜயாவை கூப்பிட்டுட்டு அந்த பையனும் வந்துடுறாங்க. அந்த தீபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நானே மேலே வரைக்கும் உங்களை விட்டுறேன் மேடம், உங்கள் பேகை நான் கையில் தூக்கிட்டு வரேன் மாஸ்டர், நீங்கள் ஏன் மாஸ்டர் அதெல்லாம் தூக்குறீங்க அப்படின்னு மேலே வரைக்கும் அப்படியே எல்லார்ட்டையும் மாஸ்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் நவருங்க சார் அப்படின்னு முத்துலாம் நகர சொல்லி இவரே டேபிள் மேலே பேகை வச்சுட்டு போகிறார். உடனே ஏன்ப்பா அவன் பேர் கொக்கியா அப்படின்னா, இல்லை சார் தீபன் அப்படின்னா, இல்லை இந்த வளையிறியே அப்படின்னா, வளைஞ்சு நெடிஞ்சு என்னென்னவோ ட்ராமாவெல்லாம் போட்டுட்ருக்காரு அவர். நாளைக்கு நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னா, இல்லை என் பையன் பிஸ்னஸ் மேனாக இருக்கான், அவன் கார் வச்சுருக்கான், அவன் என்ன ட்ராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னா அந்த பையன் கிளம்பிடுறாரு. என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு நடுவில் உங்கள் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ முத்துவும் மீனாவும் பேசலான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பரவாயில்லம்மா நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், நீங்களும் இப்போ சூப்பராக கிளாஸ் வச்சு உங்களை மாஸ்டர்னு கூப்பிட்றத நினச்சா பெருமையாக இருக்குங்கிறாரு மனோஜ். உடனே இவன்லாம் கடைசி வரைக்கும் டிரைவர் தான் அப்படின்னு இப்போ மனோஜ் ஓவராக பேசினவுடனே செம்ம கடுப்பாயிட்டார் இவர். உடனே மீனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா விடுங்க, நல்லவங்க சொன்னால் தான் எல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கணும் அப்படின்னு சிரிச்சிட்றாங்க எல்லோரும். உடனே ஸ்ருதி வேறு அவரோட பிஸ்னஸ் அவருடைய தொழிலை பற்றி எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு வேறு ஸ்ருதி வேறு மனோஜ் எதிர்த்து பேச, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அப்புறம் அவர் தான் இப்போ தேவையில்லாமல் இவரோட வேலையை பற்றி பேசினார். இவர் ஒன்றும் வெறும் டிரைவர் மட்டும் இல்லை, 2 காரோட ஓனர் அப்படின்னு. ஆமாப்பா நான் 2 காரோட ஓனர்னு வேறு முத்துவும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாண்டா எனக்கும் அந்த கெத்து வந்துருச்சுன்னா அண்ணாமலையும் வேறு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுதே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம், கிறிஷோட ஃபங்க்ஷன் அது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி அப்போ தான் கிளம்புனவங்க ரோஹிணியோடைய கதவு கிட்ட நின்று வெயிட் பண்ணி கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா. அங்கே அந்த என்ன ஆச்சுன்னா ஒரு உண்மை தெரிஞ்சு கிறிஷுக்கு அம்மா இருக்காங்க. அத்தை ஆக்சுவலாக அத்தை கிடையாது, அம்மா தான்.
சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சதுனால கணவரை இழந்தவங்க அவங்க துபாய்க்கு போய்ட்டு பணத்தை மட்டும் அனுப்புகிறாங்க. அந்த பையன் பாசம் இல்லாமல் வளர்றாரு அப்படின்னா உடனே வந்து நினச்சேன் அப்போவே அந்த லேடியை பார்த்தாலே சந்தேகமாக தான் இருந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை ரோஹிணி வேறு கதவுகிட்ட வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்கும் பொழுது இப்போ என்னன்னா மனோஜ் சொல்கிறது தான் ஹைலைட்டு. மனோஜ் என்ன சொல்கிறாரு, அப்போ இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இவ இப்போ வெளில வந்து வேறு ஊரில் இருந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் கூட அந்த பையன் தானே இடிச்சவாயன் கேனையன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே வந்து இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ரோஹிணி ஷாக் ஆகும் பொழுதே தான் தான் அந்த இழிச்சவாயன்னு தெரியாமலே இருக்காரு மனோஜ். நமக்கு சிரிப்பாக இருக்கிறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கே வந்து சிறகடிக்காசை சீரியலில் ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு எபிசோடை வந்து இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு சைடில் பேரலாக இப்போ கிறிஷை தத்தெடுக்கிற ட்ராக் ஓடிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து